ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பராக ஒரு கார கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக நான் சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். கருகாப்பில், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சில்லு சில்லாக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் துருவியும் கூட போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இது நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 20% இதுலேயே மாவு வெந்துடும். அந்தளவுக்கு கலக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எப்படி இட்லிக்கு இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி எந்த ஷேஃபில் உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து குத்தி பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரெடி. பாய்.